ஹாரி பாட்டரோட அடுத்த தலைமுறையோட கதையை கேட்டுட்டு இருக்கோம். இது அத்தியாயம் 12. லாஸ்ட் எபிசோட்ல ஹாரிக்கும் ஆல்பஸுக்கும் நடுவுல பெரிய சண்டையே நடந்திருக்கும். வாக்குவாதம் முத்தி போய் ஒரு கட்டத்துல, நான் தான் உங்க அப்ப, நான் சொல்றது நீ கேட்கதான் வேணும், இதுக்கு மேல நீ அடம் பிடிச்சிட்டு இருந்தா அப்புறம் பையனு கூட பார்க்க மாட்டேன், ஹாரியோட இன்னொரு முகத்தை நீ பார்க்கணும் அப்படின்ட்டு செம்மையாரு மிரட்டி விட்டுட்டு ஹாரி போகும்போது இவன் முன்னாடி வந்து நிக்கிறான். ஆல்பஸ் அப்படியே வந்து நிக்கிறதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக போகுதுன்னு நான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாமா? ஆல்பஸ் அப்படியே ஹாரிய மறைச்சு பார்த்துட்டு கேக்குறான், இந்த மாதிரி எவ்வளவு நாளைக்கு தான் என்ன கட்டி போட்டு வச்சிருப்பீங்க? நான் ஓடுவேன், நீங்க என்ன புடிச்சிட்டு வர வர நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். ரான் அங்கிளால இன்னொரு தடவை என்ன கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு நான் தூரமா ஓடிடுவேன். அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு கேக்குறப்போ ஹாரிக்கு கோவம் எகிரிக்கிட்டே போகுது. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஓ ஆல்பஸ், போய் உன் பெட்ல படு, உனக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் முடியல அப்படின்றாரு. அப்போ கரெக்டா ரான் அங்க வந்துடுறாரு. யாரோ என்னை பத்தி பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் வர்றாரு. அவரை பார்த்துட்டு ஆல்பஸ் சொல்றான், இங்க பாருங்க அங்கிள், இப்போ உங்க ஜோக்குக்கெல்லாம் இங்க டைம் இல்ல, நாங்க 2 பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்கோம், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, என்னை விட சொல்லுங்க அப்படின்றான். ஆல்பஸ் சொன்னதை கேட்டுட்டு ரோனுக்கு எதுவுமே புரியல. ஜோக்கா? நான் ஜோக்லாம் எதுவும் பண்ண வரலையே, நீ என்னத்தை பத்தி பேசுற அப்படின்ட்டு அவர் கேக்குறாரு. அப்போ ஆல்பஸ் சொல்றான், ஆமா, ஜோக் பண்ணி தானே நீங்க பொழப்பு நடத்திட்டு இருக்கீங்க, அதையே இங்கேயும் பண்ணலான்னு ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப ரூடா சொல்றான். அப்ப இவர் சொல்றாரு, ஜோக் பண்ணி பொழப்பு நடத்துறேனா? நீ ஏதோ சொல்ற, உன் கையில அடிபட்டுச்சுன்னு தானே இவன் சொன்னான், தலையில அடிபட்ட மாதிரி பேசிட்டு இருக்க, நீ என்னவோ பண்ணு, ஆனா எங்க எல்லாருக்கும் ஒண்ணு நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு தெரியுமா? பத்மா வேற ரொம்ப கவலைப்பட்டு சொல்லிட்டு இருந்தா, இந்தா அவனுக்கு ஸ்வீட் கொடுத்து விட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து நீட்டுறாரு. இவன் உடனே கேக்குறான், ஆமா யாரு பத்மா அப்படின்ட்டு. இவன் இந்த மாதிரி கேட்டதும் ஹாரிக்கு இன்னும் கோவம் வந்துடுது. நான் கடைக்கு பேசு ஆல்பஸ், அவங்க உன்னோட அத்தை, நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல ஆல்பஸ்க்கு தான் எதுவுமே புரியல. என்ன பேசிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, எனக்கா பத்மான்ட்டு ஒரு அத்தை இருக்காங்களா அப்படின்ட்டு டவுட்டா கேக்குறான். ஆல்பஸை நோக்கி ரோன் கிட்ட வராரு. இங்க பாரு ஆல்பஸ், உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? பத்மா மறந்துட்டியா? என்னோட வைஃப் பத்மாவை மறந்துட்டியா? நீ வருவ, பழைய மாதிரி இருப்ப அப்படின்னு நான், பத்மா, பஞ்சு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? நீ நல்ல பையன்ல, சமத்து பையன் மாதிரி இருக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேற ஒரு ஸ்லோகத்துல பேசிட்டு இருக்கு. ஆல்பஸால நம்பவே முடியல. நீங்க ஹெர்மைனி ஆண்டியெல்லாம் லவ் பண்ணீங்க, அவங்கள கல்யாணம் பண்ணீங்க அப்படின்ட்டு கேக்குறான். இப்போ ஹாரியும் ரோனும் மாறி மாறி பாத்துக்கிறாங்க. ரோன் சொல்றாரு, ஹெர்மைனியா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? இல்ல இல்ல இல்ல, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு திருப்பியும் கேக்குறாரு. நல்லா கேளு ரோன், அவன் வந்து கிரிஃபிண்டோர்ல இருந்ததே மறந்துட்டான், தன்னை ஒரு ஸ்லிதரின் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு தெரியறான். என் பையனா இருந்துகிட்டு அவன் எப்படி ஸ்லிதரின்ல இருக்க முடியும் அப்படின்ட்டு இவர் கேக்குறாரு. இப்போ கிட்டத்தட்ட ஆல்பஸ்க்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஆனா ரான் தான், சரி சரி நீ கோவப்படாத, அவன் கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சொல்றாரு, நீ என்னடா பேசுற, அந்த தொப்பி வந்து உனக்கு என்ன ஹவுஸ்னு பிரிக்கும் போது உனக்கு கிரிஃபிண்டோர் வராதுன்னு பஞ்சு அப்பவே சொல்லிக்கிட்டு இருந்தான், அவன் பெட் கூட பண்ணான், ஆனா கிரிஃபிண்டோர் தாண்டா உனக்கு வந்துச்சு, நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்ட்டு அவரு ஞாபகப்படுத்துற விதமா கேக்குறாரு. அப்போ ஆல்பஸ், ஆமா பஞ்சு யாரு அப்படின்ட்டு கேக்குறான். இந்த பாயிண்ட்ல ரானுக்கும் கோவம் வந்துருது. பிளட்டி ஹெல், நீ என்னடா பேசிட்டு இருக்க, அப்படியே யாரோ மாதிரி பேசுற, உனக்கு எங்க மேல கோவம் இருக்குன்னு தெரியும், அதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணுவியா அப்படின்ட்டு அவரும் கோவத்துல பேசுறாரு. ஆல்பஸ் ஒரு மாதிரி குழப்பத்துலதான் நிக்கிறான். இல்ல எனக்கு எதுவுமே புரியல, சென்ஸே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஹாரி வந்து திருப்பியும் திட்டுறாரு. பாரு ஆல்பஸ், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டாரு. ஒரு மாதிரி மனசொடைஞ்சு அதே நேரம் கோவத்தோடையும் சொல்றாரு. இந்த நிமிஷம் ஆல்பஸ் சண்டை போடுற நிலைமையில இல்ல. உனக்கு எல்லாமே இப்போ குழப்பமா இருக்கு, இதுக்கான பதில் தெரியற வரைக்கும் எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவன் அங்கிருந்து வெளியில போறான். அப்போ ஸ்கோபியஸ் அங்க வரான். வந்து, மச்சான் நீ ஓகேவா, உனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, உனக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்ட்டு கேக்குறான். கூடவே நோக்கிட்டு ஒரு விஷயம் சொல்லணும்டா, என்ன ஆயிருக்கு தெரியுமா அப்படின்ட்டு அவன் ஏதோ சொல்ல வரான். பட் அது ஆல்பஸ் கேக்குறதுக்குள்ள அங்க ஹாரி வந்துடுறாரு. ஆல்பஸ், நான் சொன்ன மாதிரி பண்ணு அப்படின்னு மிரட்டுறாரு. இப்போ ஆல்பஸ்க்கு வேற வழியே இல்ல. ஸ்கோபியஸ், நம்ம பிரிஞ்சிடலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது, நாம தனித்தனியா இருக்கிறது தான் நம்ம 2 பேர் லைஃபுக்கும் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ ஸ்கோபியஸ் ஒரு மாதிரி உடஞ்சு போயிடுறான். அவன் சொல்ல வந்ததையும் மறந்துட்டு அங்க இருந்து போயிடுறான். அங்க அப்படியே கட் பண்ணா ஹாரி எங்க வந்திருக்காருன்னா ப்ரொஃபசர் மெக்கானிக்கல் கிட்ட வந்திருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த மேப் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதை எடுத்து மெக்கானிக்கல் கிட்ட கொடுக்கறாரு. இங்க பாருங்க, இதுல என் பையன் எங்க போறான் எங்க வரான் எல்லாமே காட்டும்,
அவன் ஸ்கார்பியஸோட இருக்கிற மாதிரி இதுல தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நிமிஷமே அங்க போய் அவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுருங்க அப்படின்ட்டு ஆர்டர் மாதிரி சொல்றாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் என்னால பிரிக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ இவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணல, நீங்க செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா மினிஸ்ட்ரியை எதிர்க்கிற மாதிரி ஆயிடும், நான் சொல்றதை செய்யுங்க அப்படின்ட்டு அவங்களையே மிரட்டிட்டு அவர் போறாரு. இதை பார்த்துட்டு இருக்க ஜின்னிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இது ஹாரி பாட்டரே கிடையாது, அவர் எவ்வளவு ஜென்டிலா அன்பா இருப்பாரு, ஆனா அவரு இப்படி மாறுவாருன்னு அவங்களே எதிர்பார்க்கல. போற ஹஸ்பண்ட் அப்படியே பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க ஆல்பஸ் கிளாஸ் ரூமுக்கு வர்றான். அவன் உள்ள வரும்போதே யார் அங்க டீச் பண்ணிட்டு இருக்கான்னா ஹெர்மைனி. ஒரு வழியா தப்பிச்சு போய் ஓடி போன ஒரு பையன் திருப்பி வந்துட்டான். நம்ம பாடத்தை கவனிக்கலாமா அப்படின்ட்டு கேக்குறாங்க. இவனுக்கு அடுத்த ஷாக்கு, ஹெர்மைனி அப்படின்றான். மொத்த கிளாஸும் அவனதான் திரும்பி பாக்குறாங்க. ஹெர்மைனியோட மூஞ்சி பார்க்கணுமே. அவங்க சொல்றாங்க, ப்ரொஃபசர் கிரேஞ்சர், அப்படிதான் என்ன கூப்பிடணும், பாட்டர், உனக்கு உங்க அப்பா சரியா சொல்லி தரலையா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் தான் ஹெர்மைனியோட செல்ல புள்ளையாச்சே. ஆண்டி நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு கேக்குறான். பார்த்தா எப்படி தெரியுது ஆல்பஸ், நான் இங்க டீச் பண்ணிட்டு இருக்கேன், நீ கத்துக்க தானே வந்திருக்க, அது மாதிரி இரு, உங்க அப்பா ஹாரி பாட்டர்ன்றதுக்காக நீ கண்டதையும் பேசலான்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு அவங்க திட்டுறாங்க. இவனால நம்பவே முடியல. ஆனா நீங்க மினிஸ்டர் ஆஃப் மேஜிக்ல இங்க என்ன டீச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். அதை கேட்டதும் ஹெர்மைனியோட மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க சொல்றாங்க, நீ திருப்பியும் கனவு காண ஆரம்பிச்சிட்டியா ஆல்பஸ், ஒழுங்கா உட்காரு, படிக்கணும் அப்படின்றாங்க. பட் இவன் இங்க விடுற மாதிரியே இல்ல. சொல்றான், ஹெர்மைனி எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க, நீங்க சொல்லனா எனக்கு எதுவுமே தெரியாது ஆண்டி அப்படின்றான். உடனே ஹெர்மைனி கடுப்பாயிடுறாங்க. அவங்க சொல்றாங்க, என் பொறுமையை நீ ரொம்ப சோதிச்சுட்ட ஆல்பஸ், கிரிஃபிண்டோருக்கு 10 பாயிண்ட்ஸ் குறைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும் அங்க உள்ள ஒரு பையன் கத்துறான், இந்த மாதிரி இல்ல அவன் சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்க, அவனுக்கு கிரிஃபிண்டோர் பிடிக்காது, அவன் வேணும்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அவனை கிளாஸை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஒழுங்கா உட்காரு ஆல்பஸ், உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணா கிரிஃபிண்டோருக்கு பாயிண்ட்ஸ் போயிடும் அப்படின்ற மாதிரி ஹெர்மைனி மிரட்டுறாங்க. ஆனா நீங்க ஏன் இவ்வளவு கொடூரமா நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு ஆல்பஸ் நம்ப முடியாம கேக்குறான். 20 பாயிண்ட்ஸ் கம்மி பண்றேன் அப்படின்றாங்க இவங்க. இதை பார்த்துட்டு மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. ஆல்பஸ் ஒழுங்கா உட்காந்துட்டு, இல்லைன்னா நாங்களே உன்னை அடிச்சு கை கால் உடைச்சு உட்கார வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பின்னாடி இருந்து கத்திட்டு இருக்காங்க. ஆல்பஸால இதை ஏத்துக்க முடியல. அவன் சொல்றான், சரி நீங்க எனக்காக பேசலனாலும் பரவாயில்ல, ரோஸை கூப்பிடுங்க, ரோஸ் எனக்காக எல்லாத்தையும் சொல்லுவா, அப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்றான். இதை கேட்டதும் ஹெர்மைனி ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. யாரு ரோஸ், உன்னோட இன்னொரு இன்விசிபிள் ஃப்ரெண்டா, எங்க கண்ணுக்கெல்லாம் தெரியலையே, யாரு ரோஸ் அப்படின்ற மாதிரி கேக்குறப்போ, ஆண்டி நீங்க என்ன பேசுறீங்க, ரோஸ் கிரேஞ்சர் வீஸ்லி உங்க பொண்ணு அப்படின்னு சொல்ல வந்தவன் டப்புன்னு நிறுத்திடுறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அஃப்கோர்ஸ் நீங்களும் ராணும் கல்யாணம் பண்ணிக்கலனா அப்போ ரோஸும் இல்ல, எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு அப்படின்னு ஆல்பஸ் சொல்றப்போ கிளாஸ் மொத்தமும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹெர்மைனிக்கு ஒரே அவமானமா போயிடுது. அவங்க சொல்றாங்க, கிரிஃபிண்டோருக்கு நான் இப்ப 50 பாயிண்ட்ஸ் குறைக்கிறேன், இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வந்துச்சு ஆல்பஸ் 100 பாயிண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றப்போ மொத்த கிளாஸ் அவனை அமுக்கி பிடிச்சி உட்கார வச்சிடுறாங்க. அவனை இதுக்கப்புறம் பேசாத அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஆல்பஸ்க்கு எல்லா கன்ஃபியூஷனும் போன மாதிரியும் இருக்கு, ஆனா 2-3 குவெஸ்சனுக்கு பதில் கிடைக்காத மாதிரியும் இருக்கு. ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கான். அப்படியே அந்த சாப்டர் முடியுது. இங்க நடந்த மாற்றங்களுக்கான காரணங்கள் என்ன, எதனால எல்லாம் அப்படி உல்டாவாகி இருக்கு, ஒருவேளை இவன் கனவு காண்றானா, இல்லைன்னா வேற ஏதாச்சும் நடக்குதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம்.